முருங்கைக்காய் மசாலா இது போல் செய்து பாருங்கள். இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் இது போல் தொட்டுட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் நல்ல முத்தல் இல்லாமல் பிஞ்சும் இல்லாமல் நடுத்தரமாக எடுத்திருக்கேன். இதை உங்கள் தேவைக்கு தகுந்த துண்டுகளாக அரிஞ்சு ஒரு சட்டியில் போட்டு ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி போட்டு கொஞ்சமாக உப்பு, காய்க்கு தகுந்த உப்பு போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த புளி காய்களை உடஞ்சி போக விடாது. அதனால புளி போட்டு வேக வச்சுக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அந்த புளியை எடுத்து தேங்காயோடு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது ஒரு புளிப்பு ரொம்ப அருமையான ருசியை கொடுக்கும். கெட்டும் போகாது. மதிய வேளைகளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து தாளித்து வருது. அரை இன்ச்சு இஞ்சி தட்டிக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்காக போட்டுக்கிறோம். நல்லா ஒரு 30 செகண்ட் பெரட்டி கொடுக்குறோம் கருவேப்பிலை சேர்த்து. சோம்பு இப்போ தான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறோம் 2 முருங்கைக்காய்க்கு. அப்போ தான் இப்போ போடும்போது தான் சோம்பு கருகாது, நல்லா நமக்கு வாசத்தை கொடுக்கும். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நல்லா 80% குக் ஆயிடுச்சு. பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போடுறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. ஏன்னா அந்த முருங்கைக்காய்க்குள்ளே புளிப்பு சாறணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும்போது கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா ஒரு 3 நிமிஷத்தில் தக்காளி கரைஞ்சி கொடுத்துக்கும். இப்பயே வாசம் அட்டகாசமாக வருது. சாம்பார் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கலரை தூக்கி கொடுக்கறதுக்காக மஞ்சப்பொடி. 1 நிமிஷம் பெரட்டிட்டு வெந்த அந்த தண்ணியோட காய்களை கொட்டிட்டோம். இப்போ அரைச்ச விழுதையும் போட்டோம். நல்லா அப்படி கொஞ்சம் பெரட்டி கொடுக்குறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றும்போது இது போல் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணும். ஒரு 3.5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ மல்லி இலை போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வரன்னு வேணும் அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது ஒரு தொட்டுக்கிறதுக்கானது போல் இருக்கும். இதை நான் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். சாதத்துக்கு இது போல் எடுத்திங்கன்னா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு முருங்கைக்காய்களை தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். நிறைய முருங்கைக்காய்கள் இருக்கும் பட்சத்தில் வேக வச்சு உள்ளே இருக்க சதைகளை மட்டும் எடுத்து மேல் தோள்களை தூக்கி போட்டுட்டு இதே சிஸ்டத்தில் செஞ்சிங்கன்னாலும் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய காய்கள் கிடைக்கும் காலங்களில் நீங்கள் அது போல் செய்து பார்க்கலாம். மிதமாக மசாலா, அதாவது கொஞ்சமாக சோம்பு இஞ்சி மட்டும் நம்ம மசாலா கலந்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.